Hello everyone, so welcome to the first video. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மியூசிக் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு தேவையான ரொம்ப ஃபண்டமெண்டலான சில விஷயங்கள். இப்போ பாருங்கள், டைரெக்டாக நம்ம சாங்க்குள்ளே போயிருந்துருக்கலாம். ஓகே, இதை ஒரு 10 சாங் எடுத்துகிட்டு இது இப்படி வாசிக்கணும் அப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் 11வது சாங்குக்கு திரும்ப நீங்கள் கமெண்ட்ஸில் போடுவீங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நம்ம லாங்குவேஜாக ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நோட்ஸ் வாங்கி ஈஸியாக வாசிக்கலாம். இது நீங்கள் ப்ராப்பராக போனால் தான் ஒரு எப்படி நம்ம தமிழோ அல்லது இங்கிலீஷோ பேசும்போது சுலபமாக ஈஸியாக பேசுகிறோமோ அதே மாதிரி நம்ம சுலபமாக ஈஸியாக மியூசிக் வாசிக்கிறதுக்கு நம்ம நோட்ஸ் அல்லது நோட்டேஷன்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை, ரொம்ப எளிமையாக ஈஸியாக உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜுக்கு தேவையானது என்ன? ஒரு லாங்குவேஜுக்கு தேவையானது ஆல்ஃபபெட்ஸ் அல்லது உயிரெழுத்துக்கள் தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஏபிசிடி அந்த மாதிரி ஐஇ அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி மியூசிக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், சரிகம பதனிசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வெஸ்டர்னில் கற்றுக்கிறதுனால ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் 26 இருக்குது இல்லையா? ஸோ மியூசிக் ஆல்ஃபபெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 7 இருக்குது. ஓகேவா? ஏ பி சி டி இ எஃப் ஜி. இங்கே கவனிச்சிங்கன்னா மியூசிக்கில் நம்ம இதை ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோன்னா நோட், ஏ நோட், பி நோட், சி நோட், டி நோட், இ நோட், எஃப் நோட், ஜி நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 3 விஷயம் இருக்குது. ஒன்று நோட், இன்னொன்று வந்து கார்ட், இன்னொன்று வந்து ஸ்கேல். ஸோ இதை நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நோட் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கீபோர்டில் எங்கே லொக்கேட் பண்ணுறது, ஏ அப்படிங்கிறது எங்கே கீபோர்டில் இருக்குது, சிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கீபோர்டில் பார்க்கலாம். ஸோ கீபோர்டில் வந்து அந்த மியூசிக் நோட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த கீபோர்டில் இது யமஹா கீபோர்ட். இதில் வந்து த ஸ்டார்டிங் கீ வந்து சி அல்லது ஸ்டார்டிங் நோட் வந்து சி. ஸோ சிக்கு அப்புறம் டி, இ, எஃப், ஜி, ஜிக்கு அப்புறம் மறுபடியும் என்ன வரும்? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி அண்ட் அகேன் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கீஸ் அப்புறம் பிளாக் கீஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதோடைய நேம்ஸ் பார்க்கலாம். சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, ஈக்கு ஷார்ப் இல்லை, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, பி ஷார்ப் இல்லை அண்ட் அகேன் இப்படி போகும். ஓகே, ஸோ இந்த சியிலிருந்து இந்த சி வரைக்கும் ஆக்டேவ், ஃபர்ஸ்ட் ஆக்டேவ். அடுத்து இந்த சிலேருந்து இந்த சி வரைக்கும் செகண்ட் ஆக்டேவ். இதிலேருந்து இது வரைக்கும் தேர்ட் ஆக்டேவ், ஃபோர்த் ஆக்டேவ், ஃபிஃப்த் ஆக்டேவ். ஸோ இதுதான் கீபோர்டில் இருக்கிற கீஸுடைய நேம்.